பாக்னு பெங்கால் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு அற்புதமான டிவி சீரிஸை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு கதையை நாம கேள்விப்பட்டிருக்கிற வாய்ப்பே இல்லைங்கிறாப்ல ஒரு கதை. அமானுஷ்யத்துக்கு பஞ்சமே இல்ல. என்ன நடக்குதுங்கிறத கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ கிளைமேக்ஸ் வர மறக்காம கடைசி வர பாருங்க. ஒருத்தான சீரிஸ் டெஃபினட்டா பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த பழமையான பொருட்கள், சிலை, சிற்பம் இதையெல்லாம் விற்கக்கூடிய ஒரு ஆன்டிக் ஷாப்பை காட்டுறாங்க. அந்த ஷாப்புக்குள்ள முதலாளி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் லோடு வந்துருச்சுன்னு சத்தம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அங்க வேலை பார்க்கறவன் எல்லாத்தையும் எடுத்து வை, ஆர்டரா கரெக்டா வை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு முதலாளி முன்னாடியே போயிடுறாரு. ஒரு சிலையை குடிச்சு இதை வைக்க சொல்றாரு. அந்த எடுபடி வேலை பார்க்கறவரு அந்த சிலையை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறார். அந்த சிலை பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரஸ்வதியா லட்சுமியா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி கடவுள்கள் எதுவும் இல்லங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு கையில வீணையும் இன்னொரு கையில மண்டவோடு இருக்குது. இந்த காம்போவை நாம எந்த ஒரு சிலையிலையும் பார்த்திருக்க மாட்டோம். மண்டவோடு இருந்தா பக்கத்துல கத்தி, அருவா இந்த மாதிரி இருந்தா காலின்னு சொல்லலாம். ஆனா வீணையும் மண்டையோடும் சேர்ந்து ஒரே சிலையில இருக்கிறது இது அபூர்வம். வச்சுட்டு அவனும் சரின்னு அந்த பக்கத்துல போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பலாமேன்னு பார்த்தா லைட் ஆஃப் பண்ணதும் ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் கேட்குதுன்னு இவன் பயப்படுவான். இன்னும் சத்தம் அதிகமாக இந்த பக்கத்துல வந்து பாக்குறாங்க. பார்த்தா திடீர்னு எதுக்கு ஒரு ரூபம். எனக்கு பயங்கரமா பசிக்குது, ஏதாவது எடுத்துட்டு வா, சாப்பிட கூடுன்னு கேட்க ஆளு அரண்டு போயிட்டார். அங்க கட் பண்றோம். இப்ப நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. சேல்ஸ்ல டீம் லீடரா இருக்காரு போல தெரியுது. அவருக்கு பழமையான பொருட்களை வாங்கி வைக்கிறதுனா ரொம்பவே விருப்பம். அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றது, ரிசர்ச் பண்ணி பாக்குறதெல்லாம் பிடிக்கும் போல. இப்ப கூட அந்த மாதிரி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கூகுள்ல கூட இருக்கிறவன் எதுக்குப்பா சம்பாதிக்கிற காசெல்லாம் இந்த மாதிரி வீணடிக்கிறேன்னு இருப்பாரு. அதே சமயம் மேனேஜர் கூப்பிட்டு விட்டான்னு சரி கேட்க சரின்னு இவரு மேனேஜரை பாக்குறதுக்காக போறார். மேனேஜரை போய் பார்த்தா அவரு சூப்பரா பண்ணப்பா, நல்ல சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா பிச்சுக்கிச்சு, வாழ்த்துக்கள்னு வாழ்த்துறாப்ல. அடுத்து திருதுப்புன்னு நீ டீம் லீடர் வேலையெல்லாம் பார்த்தது போதுங்கிறாரு. சார் என்ன சார் சேல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறேன், திடீர்னு இப்படி சொல்றீங்களேன்னு கேட்க இல்லப்பா, இனிமே நீ டீம் லீடர் கிடையாது, நீ சேல்ஸ் ஹெட், ப்ரொமோஷன் அப்படின்ட்டாப்ல. ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. ஆனா அபிஷியலா லெட்டர் வர வரைக்கும் காத்திருக்க சொல்லியிருக்கிறார். சரின்ட்டு சந்தோஷமா வரா. இந்த செய்தியை யார்ட்டையாவது சொல்லணுமே, ட்ரீட் கொடுக்கணுமே யோசிக்கிறான். தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, அந்த ஆன்டிக் ஷாப்போட முதலாளிக்கு போன போட்டு டே மச்சான் வாடா பார்ட்டிக்கு போலான்னு கூப்பிடுறாப்ல. அவன் பிஸியா இருக்கிறான் போல, அது இதுன்னு இருக்கிறான். உடனே கடையிலேயே நேர்ல வந்து பாக்குறதுக்காக வராரு. நண்பர் கொஞ்சம் பிஸியா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து என்ன பேசினாலும் அவன் பெருசா கவனிக்கவே இல்லை. தனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகுதான் சந்தோஷப்படுறான். ஆனா கூடவே சம்பளமும் கூடுமா அப்படின்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் சம்பளம்னு அதுலயே இருங்கிறாப்ல பேசுறாரு. அபிஷியலா ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் வந்த பிறகு அதுலதான் எவ்வளவு சம்பளம், உடைவு என்ன இதெல்லாம் நமக்கு அது தெரிய வரும். உயர்வு ஏதாவது இருந்தா அதுல நமக்கு தெரிய வரும்னு சொல்லியிருக்கிறாப்ல. அவனும் சரி ஓகே, அப்ப இப்ப வரைக்கும் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அதுக்கே நீ ட்ரீட் கொடுக்க அலையிற அப்படின்னு கேட்கிறாரு ஃப்ரெண்டு. அப்பதான் இந்த சிலையை நம்ம ஹீரோ கவனிக்கிறாப்ல. உத்து பாக்குறாரு, லைட் அடிச்செல்லாம் பாக்குறாரு. என்னடா காம்போ வித்தியாசமா இருக்குது, ஒரு கையில வீணை இன்னொரு கையில மண்டவோடா, இது என்ன தெய்வம்னு கேட்டா என்னன்னு தெரியலங்கிறாப்ல. சரி எப்படா உனக்கு கிடைச்சதுன்னு கேட்டா ஒரு பிளாஷ்பேக்ல நிறைய பழமையான பொருட்களை ஒருத்தர் இருந்து வாங்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இவர் இதெல்லாம் விற்கிறதுக்கு காரணம் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாராம். இவர் வீட்டுல ஏகப்பட்ட டெத்து, சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு இப்போ வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அதனாலதான் கம்மியான ரேட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் பெரியவர் வராரு, கையில இந்த சிலை இருக்குது. இந்த சிலையை பார்த்ததும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல ஏன்னு நம்ம ஹீரோ கேட்க, சாரி நம்ம ஃப்ரெண்டு கேட்க, இல்ல சார் அதெல்லாம் இல்ல, இது ஃப்ரீ வச்சுக்கோங்க அப்படிங்கிறாப்ல. இதை கேட்டா அவர் வீட்டுக்காரரு, ஏங்க எதுக்குங்க மாமா இந்த மாதிரி ஓசியா எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு போட்டு வீங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது கூட பொண்டாட்டிக்காரி அவர் பொருள் அவர் இஷ்டம், அதுக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டா. என்னங்க எதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்கன்னு விசாரிச்சா, இல்ல இவ்வளவு பொருட்களை வாங்குறீங்க, இது ஒன்னும் அவ்வளவு காஸ்ட்லி கிடையாது, நீங்க தாராளமா அதை வாங்கிக்கலாம், ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துறாரு அந்த பெரியவர். ஆனா பெரியவர் அப்படி கையில கொடுக்கும் போது பாவம் ரொம்ப சோகமா இருக்கிறார். இப்படித்தான் அந்த சிலை வர்த்தம் கையில கிடைச்சதா ஃப்ரெண்டு எடுத்து சொல்றான். ஓசி அதான் சிலை கிடைச்சிச்சு, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு ஃப்ரெண்டு. நம்ம போய் யோசிச்சுட்டு சரி கொடுங்கிறாரு. ஆனா விலைகளை எல்லாம் இப்ப வரைக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணல, எடுத்துட்டு போ அப்படின்ட்டாப்ல. நம்ம ஆளும் சிலையை எடுத்து வச்சுட்டான். ஃப்ரெண்டு ஆல்மோஸ்ட் ஃப்ரீயா தான் கொடுக்குறாரு. ஏன்னா ஃப்ரீயா தான் கிடைச்சது, ஃப்ரீயா கொடுக்குறாப்ல, காசு எதிர்பார்க்கல அப்படின்னு தோணுது. அப்புறம் இவங்க பார்ட்டி பண்ண போயிடுவாங்க. பார்ட்டியில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் ஒரு பொண்ணு கூட நம்ம ஹீரோ. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் நினப்பெல்லாம் அந்த சிலை பக்கம் தான் போகும். ஒரு நொடி யாருமே அங்க இல்லைங்கிறாப்ல தோணும். அடுத்த நொடி நார்மல் மோடுக்கு வருவான். தான் படுக்கிற இடத்துல பக்கத்துல டேபிள் மேல வச்சுட்டு இவரும் தூங்க போயிட்டான். அந்த சிலையை எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ முழிப்பு தட்டி எந்திரிக்கிறான். பார்த்தா எதுக்கு அந்த ரூபம் இருக்குது, பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னு கேக்குது. அரண்டு போறான். பார்த்தா அது கனவு மாதிரி தெரியுது, முழிச்சிட்டான். சரி தண்ணி குடிக்கலாமேன்னு டம்ளர்ல தண்ணியை ஊத்துனா அது ரத்தமா இருக்க இன்னும் அரண்டு போறான். எதுக்கு பார்த்தா செத்து போனா இவனோட அம்மா. இவன் வளர்ந்துகிட்டு இருக்கிறது அத்தை வீட்டுல தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறான் போல. அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த ஒரு மோதிரத்தை இவளுக்கு போட்டு விட்டுட்டு என் பையனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்களாம். இந்த கதையை அடிக்கடி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும். சரி இப்ப மேட்டருக்கு வருவோம். ரத்தமா கொட்டுதா, எதுக்கு பார்த்தா இறந்து போன அம்மாவே எதுக்கு வந்து நிக்கிறாப்புல அவருக்கு தோணுது. கடவுளை பட்டினி போடாத, தெய்வத்துக்கு சாப்பிட கொடு, அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு அந்த அம்மா சொல்லுது. இவனுக்கு ஒன்னும் புரியல. அடுத்து அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான். பார்த்தா இது கனவுக்குள்ள கனவா இருந்திருக்குது. இப்ப எந்திரிச்சிருக்கான்ல, இதுதான் நிஜம். இப்பதான் நிஜமா எந்திரிச்சிருக்கான். அதே சமயம் பாருங்க, அந்த ரத்தம் மாதிரி
எங்கேயாவது ஏதோ கொட்டுச்சுல அந்த மாதிரி கொட்டி இருக்குது, தண்ணி கொட்டி இருக்கிறாப்புல இருக்குது. ஆனா அடுத்த நொடி பார்த்தா ரத்தக்கரை படைஞ்ச கால் பாதம் ஒண்ணு அங்கங்க அப்படியே பட்டு 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 மறந்து போறாப்புல நமக்கு காட்டுறாங்க. அரண்டு போறான் அவன். அப்புறம் பார்த்தா அத்தகாரி வந்து என்னடா சரியா தூங்கலையாடான்னு சொல்லிட்டு வந்து டீயை வைக்கிறாங்க, உசுப்பி விடுறாங்க. ராத்திரி கெட்ட கனவுங்கிற அவன். கண்ட கழுதியை சாப்பிட்டா கெட்ட கெட்ட கனவா தான் வருங்கிறாங்க அத்தை. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிறான். அப்புறம் டீ எடுத்து வாயில வச்சா சக்கரையே இல்லை போல. சக்கரை போட மறந்துட்டியா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ எபிசோடு 1 முடிஞ்சிருச்சு. இப்போ எபிசோட் 2க்கு வரோம். எபிசோட் 2ல நம்ம பையன் குளிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கை தான் பின்னாடி தொடுறாப்புல நினைப்பான். அடுத்த செகண்ட் பார்த்தா கை எதுவும் அங்கே இல்லை. அப்புறம் வீட்டுல அத்தகாரி இன்னொருத்தர் பெரிய மனுஷன் சொந்தக்காரர் வந்திருக்காரு, மாமா மாமான்னு பாசமா கூப்பிடுவான் போல. அவன் நீங்க சொன்னாதான் அவன் கேட்பான். ராத்திரி ஆனா குடிச்சிட்டு வரான், கல்யாணம் ஒன்றும் பண்ணாம இருக்கிறான், கல்யாணம் பண்ண சொல்லுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயம் வந்ததும் அத்தை உன்னை கல்யாணம் பண்ண சொல்லுதுப்பா அப்படின்னு சொன்னதுமே அவன் கோவப்படுறான். அவங்க போயிடுறாங்க. அப்புறம் இங்க வாங்க, என்னோட கலெக்ஷன்ல புதுசா ஒரு சிலை சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை காட்டுறான். இவர் ஆர்வமா அந்த சிலையை பார்த்துட்டு இருக்கிறார். இவருக்கு இந்த பழமையான பொருட்கள் மேல ஆர்வம் உண்டு போல. இந்த சிலையை பார்த்தும்போது அவன் சொல்றான், இங்க பாருங்க, ஒரு கையில வீணை, இன்னொரு கையில மண்டவோடு, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கடவுளை நாம பார்த்திருக்கவே முடியாதுல்லன்னு பேச, இது ஒரு தாந்திரிக கடவுள் அப்படிங்கிறாரு அவரு. தாந்திரிகமா? ஹிந்து கடவுள்கள்ல இல்ல ஹிந்து மதத்துல தாந்திரிகத்தை பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா எந்த ஒரு ஹிந்து கடவுளோட இது ஒத்து போகலையே அப்படின்னு அந்த பையன் கேட்க, ஹிந்துசம் மட்டும் கிடையாது, புத்திசம், புத்த மதத்திலையும் தாந்திரிகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கிறதா. உங்க அப்பாவுக்கு இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல, அவன் தாத்தாவுக்கு இதுல ரொம்பவே நம்பிக்கை உண்டு, அவர் தான் இந்த மாதிரி விஷயங்களை எனக்கே கத்து கொடுத்தாருன்னு மாமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். வஜ்ராயன புத்திசத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கிறியா அப்படின்னு அவர் கேட்கிறார். நல்லா இந்த சிலையை உத்து பாருங்கிறாப்ல. இவனும் உத்து பாக்குறான். இதுல திபெத்திய சாயல் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாப்ல. இவனும் ஆமாங்கிறாப்ல. 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 17, 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வெள்ளக்காரங்க நம்மள ஆள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்துசம் புத்திசம் ரெண்டுமே இந்தியாவில் நல்லா செழிப்பா வளர்ந்து வந்துட்டு இருந்தது. ஆனா வெள்ளக்காரங்க இந்தியாவை அடிமைப்படுத்தின சமயம் திபெத்தை நோக்கி நிறைய புத்த மதத்தை ஃபாலோ பண்ணவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படி போனவங்க பல பேரு திபெத்தியன் வஜ்ராயன புத்திசத்தை ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்களா. அவங்களுக்கு மத்தியில இந்த தாந்திரிகங்கிறது ரொம்ப பிரதிஷ்டி பெற்றதான். கூட்டி கழிச்சு பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 700 இருந்து 800 வருஷம் பழமையான சிலையா இது படுதுங்கிறாப்ல அவரு. இவர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அதனாலதான் இந்த சிலையை பார்த்ததுமே இவ்வளவு விஷயத்தை புட்டு வைக்கிறாப்ல. இது விலை மதிப்பே இல்லாது, எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காத சிலை. எவ்வளவுக்கு தம்பி விலைக்கு வாங்கின அப்படின்னு கேட்கும்போது அந்த பைய கீழே எல்லாம் பூவா கீழே கொட்டி கிடக்கும், அதையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறான். பொறுக்கின பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த சிலைக்கு அர்ப்பணம் பண்றான். இதை பார்த்ததும் மாமாவுக்கு கோவம் வருது. இந்த காலத்து பசங்க எல்லாம் இப்படிதான்ப்பா, கடவுளை கும்பிடுறதுக்கும் தெய்வங்களை கும்பிடுறதுக்கும் என்ன வழிமுறைகள் இருக்கிறது, டேர்ம்ஸ் இருக்குது, சடங்கு இருக்கு, அதை ஃபாலோ பண்றது இல்ல, இஷ்டத்துக்கு நீங்க பண்றீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிடறாரு. பொறுங்க ஏங்க இப்படி பேசுறீங்கிறாப்ல நம்ம ஹீரோ கேட்கறான். பக்கத்துல ஏதோ ஒரு காளி கோயில் இருக்குதான், அங்க ஒரு பூசாரி இருக்கிறாரா, அவர்கிட்ட கேட்டுட்டு தான் ஏதோ பேச வரும்போது நான் எல்லாம் பார்த்து கேட்டு செஞ்சுக்கலாம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான். மாமா டெல்லிக்கு போறாராம் ஃபிளைட்ல ஏறி. நான் வந்த பிறகு எப்படி சாமி கும்பிடணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரேங்கிறாரு. இவனுக்கும் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, கிளம்பணும் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறான். இவன் வச்ச பூக்கள் எல்லாம் காத்துல அப்படியே மறுபடியும் பறந்து தரையில விழுகிறத கவனிக்கலாம். ஆபீஸ்ல சிலர் இவனை வந்து பாராட்டிட்டு போறாங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாங்க. ப்ரொமோஷன் கிடைச்ச மேட்டரை கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சிருக்கணும் பார்த்தா எப்படியோ லீக் ஆயிடுச்சு போல தெரியுது. அப்புறம் பாத்ரூம் பக்கம் வந்து ஹேண்டா வாஷ் பண்ணிட்டு இருக்கான், மூஞ்சியை கழுவிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு ரூபம் இந்த பக்கத்துல கடந்து போனாப்புல தெரியும். இது ஜென்ஸ் டாய்லெட், யாருமா அது உள்ள அப்படின்னு சத்தம் போடுவான். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்புறம் பார்த்தா அது நடந்து போன அந்த பக்கத்துல எல்லாம் சிவப்பு கலர்ல காலடி தடம் தெரியும், ஃபிளஷ் பண்ற சவுண்ட் கேக்குது. அடுத்து எல்லாமே காணாமையும் போயிடுது. இவனுக்கு ஒன்னும் பிடிபடல. அப்புறம் இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அம்மா சொன்னது, அந்த தெய்வம் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. தெய்வத்துக்கு முதல் சாப்பாடு வையின்னு சொன்னாங்கல்ல, அது ஞாபகத்துக்கு வருது. அடுத்த நொடி பார்த்தா வீட்டுல சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறான். சாப்பிட சொல்றாங்க அத்தை, ஆனா சாப்பிடாம பழத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். துண்டா வெட்டின பழங்களை கடவுளுக்கு சமர்ப்பிக்க போறான். அப்படி போகும்போது மரியாதையா செருப்பெல்லாம் கழட்டிட்டு பசிக்குதுன்னு கேட்ட கடவுளுக்கு ஆப்பிள கொண்டு போய் வைக்கிறான். கூடவே பத்தி எல்லாம் பொருத்தி முன்னாடி ஊனி வைக்கிறான். அப்புறம் சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்றான். அத்தை இதை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சிவப்பான ஒரு வெளிச்சம் முகத்துல அடிக்குது. என்னடான்னு நம்மால் முழிச்சு பாக்குறான். பார்த்தா எதுக்கு அந்த தெய்வம் வந்து நிக்குது போல தெரியுது. இவன் முழிச்சு பார்த்து அரண்டு போய் அப்படியே மெதுவா எந்திரிக்கிறான். கடவுளை பார்த்ததும் கடவுளோட கால்ல விழுந்து கும்பிடுறான். நீ தான் என்ன கூப்பிட்ட, எனக்கு நீ சோறு போடணும், எனக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்கறாங்க, என் பசியை யாரு நிவர்த்தி பண்ணுவா அப்படின்னு கேட்கறாங்க. பாசமா அவனோட முடி அப்படி கோதி விடுவாங்க. அடுத்த நொடி பார்த்தா முழிக்கிறான். எல்லாம் கனவுல நடந்ததா நிஜத்துல நடந்ததான்னு அவனுக்கு மட்டும் இல்ல நமக்குமே குழப்பம்தான். காலையில எந்திரிச்சதுமே முதல் வேலையா போய் அந்த ஆப்பிள கடவுள் சாப்பிட்டுருச்சான்னு பாக்குறாப்ல. இன்னும் சாப்பிட்டாப்ல தெரியல. அதனாலயே என்னவோ இவனும் சாப்பிடாம ஆபீஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்புறான். வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் சாப்பாடு கேட்டது இல்லையா கடவுள், அதுக்கு ஆரஞ்சு இன்னும் சில பல பழங்களை கொடுக்குறான். பூமாலை போட்டு வத்தி குச்சி ஏத்தி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா சாமி கும்பிட்டுட்டு படுக்க போனவன் அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறான். வச்ச பழம் எல்லாம் அப்படியே இருக்குது. கடவுள் சாப்பிட்டாப்ல தெரியல. அதனால இவனும் சாப்பிடாம சோகமா ஆபீஸ் பக்கம் போறான். டிஃபனை கூட சீட்ல அப்படி வீசி எரிஞ்சிட்டு தான் போறான். சாப்பிடறதுக்கு இவனுக்கு பெருசா விருப்பமே இல்ல. வீட்டுக்கு வந்தாச்சு, சிலைக்கு பூமாலை போட்டாச்சு, விதவிதமா பழத்தையும் கட் பண்ணி வச்சான். காலையில எந்திரிச்சு பார்த்தா அது அப்படியே இருக்குது. கடவுள் சாப்பிட்டாப்ல தெரியல.
ஆளு பிரம்ம பிடிச்சாப்லயே உட்காந்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்கியே என்னடா இன்னைக்கு லீவா அப்படின்னு அத்தை விசாரிச்சா வீட்டுல இருந்தா லீவு அர்த்தமான சத்தம் போடுறான். உடம்பு சரியில்லைன்னு கேட்டா இல்லங்கிறான். அம்மா செத்து எவ்வளவு வருஷம் இருக்கும் அப்படின்னு விசாரிக்கிறான். உடனே அத்தையும் பக்கத்துல உட்காந்து ஒரு 5 வருஷம் இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அம்மா உயிரோட வாழும்போது சந்தோஷமா வாழ்ந்தாங்களான்னு கேக்குறாரு. கட் பண்ணி அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். அம்மா இறந்த அன்னைக்கு ஓன்னு அழுதுகிட்டு இருக்காரு புள்ள ஹீரோ. அத்தகாரியோ இப்ப நினைச்சு வருத்தப்படாத, இறந்தவங்க திரும்ப வர போறது இல்ல, அம்மா இறந்தா என்ன, அத்தை நான் இருக்கிறேன் இல்ல அப்படின்னு பாசமா எடுத்து சொல்றாங்க. இதையெல்லாம் தெய்வம் கவனிச்சுக்கிட்டு இருந்ததோ என்னவோ. அன்னைக்கு ராத்திரி அத்தை ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வராம முழிக்கிறாங்க. ஏதோ மணி அடிக்கிற சத்தம் மாதிரி அவங்களுக்கு கேக்குது, அவங்களுக்கு மட்டும் கேக்குது. இந்நேரத்துல யாரு மணி அடிக்கிறா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக எந்திரிச்சு இந்த பக்கம் வராங்க. இங்க வந்து பார்த்தா சிலை இருந்த இடத்துல இப்ப சிலையா காணோம். உடனே மேல சத்த வர இடத்த நோக்கி போறாங்க. மேல பார்த்தா பெட்ரூம்ல அந்த சிலைக்கு ஏகப்பட்ட மாலை மரியாதை எல்லாம் பண்ணி கையில மணி எடுத்துக்கிட்டு நடுராத்திரி நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கிறான், மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அத்தா பார்த்து அரண்டு போயிட்டாங்க. அப்படி இவங்க பிரம்ம பிடிச்சாப்ல பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி ஏதோ ஒரு ரூபம் அப்படி எட்டி பார்த்து சிரிக்கும். இதோட எபிசோட் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தா காலையில மாமா வந்து நிக்கிறார். சொன்னாப்லயே பூசாரியா கூட்டு வந்திருக்கிறார். அத்தகாரி ரொம்ப பயந்து பயந்து பேசுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க நீங்களே வந்து அந்த கூத்த பாருங்கன்னு மேல கூட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா அந்த சிலைக்கு சின்னதா ஒரு கோயில் மாதிரி கட்டி காவி Dress போட்டு முழுக்க முழுக்க பக்தியில மூழ்கி போய் கும்பிட்டு இருக்கிறான். இதை பார்த்து அவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்ன கடவுள், அவங்களை எப்படி கும்பிடணும்னு எதுவுமே தெரியாம இப்படி கும்பிடக்கூடாது நிறுத்துன்னு பூசாரி சொன்னதும் பூசாரியோட கையவே உடைக்கிறதுக்கு போயிட்டார். கூட இருந்தவங்க தான் கையை பிரிச்சு விட்டாங்க. கட் பண்ணா இப்போ ஆபீஸ்ல இவனுக்கு சிறந்த சாதனையாளர்னு சொல்லி அவார்டெல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா இவன் பேய் பிடிச்சாப்ல உட்காந்துட்டே இருக்கிறான். அப்புறம் சத்தம் போட்டு கூட்ட பிறகுதான் மறுபடியும் மேல ஏறி போய் அவார்டெல்லாம் வாங்கிப்பான். அப்போ மைக்கு கொடுத்து ஏதோ பேச சொல்ல ஒண்ணுமே பேசாம அப்படியே இறங்கி வந்துட்டாரு. வீட்டுல பார்த்தா அத்தகாரி இறங்கி கீழே போயிட்டு இருக்கும்போது எதுக்கும் கதவை திறந்து பாப்போமேனு கதவை திறந்து பாக்குறாங்க. அந்த சிலையத்தான் ஒரு மாதிரி பிரமிப்போட பார்த்துட்டு கதவை சாத்துறாங்க. அடுத்த நொடி போனை எடுத்து யாருக்கோ போனை போடுறாங்க. போனை போட்டு அழுகுறாங்க. மாமங்காரன் தான் போனை போட்டிருக்காங்க தெரியுது. அவன் முழுக்க மாறி போயிட்டான். உங்களையே இன்சல்ட் பண்ணால இன்னைக்கு என்ன பண்ணணும்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆவி நடந்து போறாப்ல நமக்கு காட்டுறாங்க. அழுகாதீங்க, நான் என்ன பண்ண முடியும் பாக்குறேங்கிறாரு மாமா. அந்த சிலை வந்த பிறகுதான் இது எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. அந்த சிலையை வீட்டுல இருந்து ஒழிச்சிட்டா போதுன்றாப்ல சொல்லும் போது அந்த பக்கம் ஒரு பேய் திரும்பி பார்க்கும், எட்டி பார்க்கும். சிலையை இந்த மாதிரி அவனுக்கு தெரியாம தூக்கி போட்டோம்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் நமக்கு எப்படி தெரியும்? பொறுமையா பேசி புரிய வைப்போங்கிறாரு மாமா. அடுத்த ஆபீஸ்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் போது சரக்கு அடிக்கிறேன்னு கேட்டா சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டிட்டேங்கிறாப்ல. சாப்பிடாம கொள்ளாம நான் கிளம்புறேன்னு கிளம்ப போகும்போது ஹோட்டல்ல இருந்த ஐட்டத்தெல்லாம் பார்சல் பண்ணி வீட்டுக்காவது எடுத்துட்டு போய் சாப்பிடுறான்னு ஃப்ரெண்டு பார்சல் கட்ட சொல்றாரு. கூட வேலை பார்க்குற கலீக்கு பார்சலை கட்டிட்டு கார்ல வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறான். அப்படி வரும்போது பார்த்தா எதுக்கு ஒரு அம்மா நின்னுகிட்டு நடுரோட்ல நின்னுகிட்டு காரை தடுத்துக்கிட்டு இருக்குது. இவனுக்கு ஒன்னும் புரியல. வண்டியை தடுமாறி எப்படி நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி சத்தம் போடுறான். ஏமா சாகிறதுக்கு வேற கார் கிடைக்கலையா அப்படின்னு சத்தம் போடுறான். அந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு பசிக்குதுங்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுங்குது. பசிக்குது அப்படின்னு கேட்டாலே இவன் ஒரு மாதிரி பதறான். ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அங்க ஹோட்டல்ல பார்சல் பண்ணி கொடுத்தாங்கல்ல அந்த ஐட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ராத்திரி நேரத்துல உனக்கு இங்க என்னமா வேலைன்னு கேட்டா தான் புருஷன் செத்து போயிட்டதாவும் என்ன பண்ணு தெரியாம சுத்தி திரிகிறதாவும் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு காலில் விழுந்து அந்த அம்மா கதறுது. சரின்னு அவரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கே கிளம்பி வர்றாரு. வீட்டுல அத்தகாரி இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு அரண்டு போறாங்க. என்னது இதுன்னு விசாரிக்கிறாங்க. யார வேணும் கேக்குறாங்க. அப்புறம் உள்ள கூட்டு வந்து விட்டாச்சு. இருந்தாலும் முன்ன பண்ண தெரியாத ஒரு பொண்ணை எப்படியா நம்பி வீட்டுக்குள்ள விடுவேன்னு சத்தம் போடுறாங்க. நடு ரோட்ல ஒரு பொண்ணை எப்படி விட முடியும் அப்படிங்கிறா இவன். யாரு என்னன்னு தெரியலன்னா போலீஸை கூப்பிடுவோம், போலீஸ் கிட்ட உதவி கேட்போம், அவங்க பாத்துப்பாங்கிறாங்க. எனக்கு சாமி கும்பிட நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு அவன் கிளம்பி போயிட்டான். இப்ப வரைக்கும் அந்த பழமையான பொருட்களை வைப்பாங்கல்ல அந்த ரூம்ல அவளை தங்க வைக்க சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னாப்லயே ஒரு ரூமை கொடுத்துட்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டா தாந்திரிங்குது. ஏதாவது பொருள் திருடு போச்சு போலீஸை கூப்பிடுவேன்னு மிரட்டிட்டு தான் அத்தகாரி போயிருக்கிறா. மனசு அந்த பக்கம் காவி ட்ரெஸ் போட்டுட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்க இந்த பக்கம் அந்த அம்மா தூங்குறதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் ஜம்முன்னு சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கிறா. அவ அத்தை சாப்பாடு கொடுக்க வரும்போது கவனிச்சிடறாங்க. உடனே டப்புனு எந்திரிச்சுக்கிறா. இந்த பக்கம் பூஜை ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்குது. அதுவும் அந்த பேர் தெரியாத கடவுளுக்காக சாப்பாடை வச்சுட்டு இவளோட ரியாக்ஷனே சரியில்லையேங்கிறாப்ல அந்த அம்மா பார்த்துட்டு கிளம்புது. இந்த அம்மா சாப்பிட கிளம்ப அந்த பக்கம் சாமி கும்பிடணும் தீவிரமா போக அப்படியே அன்னைக்கு ராத்திரி எல்லாம் படுக்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அத்தகாரி தூங்கிட்டு இருந்தவ திடீர்னு எந்திரிக்கிறா. மெழுகுவத்தி ஏத்தலாம்னு பார்த்தா தீக்குச்சி இல்ல. மெழுகுவத்தியை கொண்டு போய் டேபிள்ல வச்சுட்டு அங்கே ஏதாவது தீக்குச்சி கிடைக்குமான்னு பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் ஒரு வழியா ஒரு தீக்குச்சி கிடைச்சிருச்சுங்க. தீப்பெட்டி மெழுகுவத்தியை கொளுத்திட்டாங்க. வீட்டுல கரண்ட் இல்ல போல. மெழுகுவத்தியை கொளுத்தி திருப்பி இந்த பக்கத்துல பார்க்கும்போது எதுக்க முகம் முழுக்க ஏதோ கோரமா ஒரு ரூபம் வந்து நிக்கும். அரண்டு போவாங்க பார்த்து. மெழுகுவத்திய அந்த பேயை அணைச்சு விட்டுருச்சு வேற. இதோட எபிசோடு 3 இங்க முடியுது. அடுத்து பார்த்தா போலீஸ்காரங்க வராங்க. அத்தகாரி எங்க போனானே தெரியலையா. இவ்வளவு வயசு அடல்ட் அவங்க எங்க வேணாலும் போலாம், இங்க வீட்டுல இருக்கலன்னு பிடிக்கலன்னு கூட வெளியில போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க போலீஸ்காரங்க வந்தவங்க. விசாரணைக்காக அந்த சாமி ரூமுக்குள்ள போக முயற்சி பண்ண அது சாமி ரூம் செருப்பு கால் போட்டு உள்ள போக கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டிட்டாரு நம்ம ஹீரோ. போலீஸ்காரங்க எல்லாம் போன பிறகு அத்தகாரியோட ரூம் ரொம்ப பாசத்தோட பாத்துட்டு இருப்பான். அப்போ இந்த பொண்ணு வருது. சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க வேணாம் பசிக்கலன்னு. ஆனா பக்கத்துல வந்து சாப்பிட்டே ஆகணும்னு மிரட்டுறா. ஒண்ணுமே
ஒண்ணுமே பண்ணாம சின்ன புள்ள ஆட்டம் சாப்பிடறதுக்கு வந்து உக்காண்டார். ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு சாப்பாடு படைக்காம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க டப்புன்னு சாப்பாடை தட்டி விட்டுறான். எப்படி கடவுளுக்கு கொடுக்காம நான் சாப்பிட போனேன், எப்படி கடவுளுக்கு கொடுக்காம நான் சாப்பிட போனேன்னு சொல்லிட்டு தான் தலையை தானே பிச்சுக்கிறாப்ல ரியாக்ட் பண்றான். தன்னைத்தானே அடிச்சுக்கிறான். அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறான். நீங்க குளிச்சு கிழிச்சு ரெடியாகுங்க, கடவுளுக்கு என்ன படைக்கணுங்கிறத நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்ன. சரின்னு அவன் குளிக்க கிளம்பிட்டான். இவளும் ஒரு பெரிய அடசட்டில என்னத்தையோ கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிடுறா. அதே சிலையத்தான் இவளும் கும்பிடுறா. இவனும் காவி ட்ரெஸ் போட்டுட்டு குளிச்சுட்டு படைக்கிறதுக்கு உள்ள வரான். சாமிக்கு படைக்கிறதுக்கு இவ சில பல ஐட்டங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கா. கிண்ணமா இருக்குது. கிண்ணத்தை வாங்கிட்டான். சப்பாத்தி, பிரியாணி, மீன், சிக்கனு, மட்டன், நான்வெஜ் ஐட்டத்தா போட்டு சமையல் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அதை சாமிக்கு வச்சு இவன் மணி அடிக்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் பழம் அது இதுன்னு வெஜிடபிள் ஐட்டமா கொடுத்துட்டு இருந்தான்ல, வெஜிடேரியன் ஐட்டமா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான்வெஜ் ஐட்டத்தை கொடுத்துருக்கான். சாமிக்கு படைச்ச பிறகுதான் இங்க சாப்பிட வந்து உட்கார்றான். சரி பெசஞ்சு இவனும் சாப்பிடலாமேன்னு வாய்க்கிட்டு எடுத்துட்டு வரும்போது ஏதோ நாத்தம் கொமட்டிக்கிட்டு வருது. சாப்பிடாம அப்படியே வச்சிடறான். ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது வைக்கிறாப்ல உயின்னு ஏதோ ஒரு சத்தம், ஏதோ சாப்பிடுறாப்ல வேற சத்தம் கேக்குது. நம்மால என்னடா வெளிச்சமா வேற இருக்கேன்னா அந்த பக்கத்துல போறான். அந்த சாமி ரூமுக்குள்ள இருந்துதான் வெளிச்சமா ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. மெதுவா போய் கதவை திறந்து உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா இவங்க படைச்ச எல்லாத்தையும் தெய்வம் நல்லா சாப்பிட்டுருக்கு போல தெரியுது. மீனும் முள்ளு கிடக்குது, மித்த ஐட்டத்தோட எலும்புகள் கிடக்குது. அதையெல்லாம் போய் பார்த்ததும் அடுத்து சிலைய பாக்குறான். சிலையோட வாயில மீன் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்ததும் இவனுக்கு பரம ஆனந்தம். ஃபைனலா உன் பசி ஆத்திட்டனா, சாப்பிட்டியா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அந்த பொண்ணை கூப்பிடுறான். ஓடியான்னு கூப்பிடுறேன். அவங்களும் என்னங்கன்னு ஓடியாந்து பாக்குறா. பார்த்தா நாம படைச்சத தெய்வம் சாப்பிட்டுருச்சு, நம்ம காணிக்கையை ஏத்துக்குச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். நாம கொடுத்ததை ஏத்துக்குச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். கதறி அழுது சாமி காலில் விழுந்து கும்பிடுறான். கூடவே தாந்திரி அவளும் கும்பிடுறா. கையில ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அவ கும்பிடுறா. சும்மா விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை உசுப்பி கிண்ணத்தை கையில கொடுத்து அந்த கிண்ணத்துல இருந்து திலகத்தை எடுத்து அவன் நெத்தியில பொட்டு வச்சு விட்டு இப்ப விழுந்து கும்பிடுன்னு சொன்னதும் சாஷ்டாங்கமா அப்படியே படுத்துட்டான். கும்பிடுறான். ஆனா கூட இருக்கிற அந்த தாந்திரியோட பார்வையும் செயலும் கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது. என்ன பண்ண காத்துட்டு இருக்கிறாளோ தெரியல. ரொம்ப திருப்தியா குளிச்சு கிழிச்சு மறுபடியும் சிலைய போய் பார்த்து அது சாப்பிட்டுச்சுங்கிற சந்தோஷத்தோட இப்ப சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்றான். சாப்பிடறதுக்காக பக்கத்துல கொண்டு போறான். கொமட்டுது. என்னாச்சு அப்படின்னு அவ கேட்க ஒண்ணுமில்லைன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு விட்டையா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு கையா சாப்பிட ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு தான் வருது. இருந்தாலும் முழுங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஆபீஸ் போனதும் எப்படா வீட்டுக்கு வருவோம், எப்படா சாமி கும்பிடணும்னு ஆர்வமா இருக்கிறான். சாமி கும்பிட்ட பிறகு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவ என்னத்தை சமைச்சு போடுறான்னு தெரியல. சாப்பிடும் போதெல்லாம் அவனுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. வாய்க்குள்ள சாப்பாடை போட்டு குத்துன்னு குத்தி தான் சாப்பிடுறேன். மறுபடியும் சாமி கும்பிட கூட அவளும் கும்பிட. அப்புறம் வேலைக்கு போக திரும்ப வீட்டுக்கு வர வழியில சுடுகாட்டை பாக்குறான். சுடுகாட்டுல பணத்தை எரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்ததும் அது பக்கத்துல போறான். எரியிற பணத்தையே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணி இப்போ மறுபடியும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. முதியோர் இல்லம், மென்டல் ஆஸ்பத்திரி, அனாதைகள் இல்லம்னு பல இடத்துல போய் தேடி பார்த்தாச்சு. அந்த அத்தகாரிய காணோம். யாரையும் கான்டாக்டும் பண்ணல. அவ இப்போ உன் சைட்ல இருந்து நீ வேலை பாரு. காணாம போன அத்தையோட போட்டோவை போட்டு நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடு, சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடு. அவங்க கிடைக்கிறாங்களான்னு பாப்போன்னு போலீஸ்காரங்க ஐடியா கொடுத்தா அது பிரயோஜனம் இல்லங்கிறான். இது எல்லாம் ஆண்டவரோட செயல் அப்படிங்கிறான். என்னையா சொல்ல வர, கேஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க உங்க விருப்பங்கிறா. அப்புறம் இன்னொரு விஷயம், ரோட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தியே, அந்த பொண்ணுன்னு ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள உங்க உதவிக்கு நன்றி, நீங்க கிளம்புங்கன்ட்டான். சொல்ல வந்தவரு முழுசா சொல்ல வரல. அதுக்குள்ள கிளம்புங்கன்னு சொன்னதுனால சரின்னு அவர் கிளம்ப வெளியில வந்துட்டார். ஏட்டையா என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்ல, கேஸ வாபஸ் வாங்கிக்கிறானா, கேஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் சுடுகாட்டுல போய் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த புணங்களுக்கு பக்கத்துல உட்காந்து அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கிறான், கத்திக்கிட்டு இருக்கிறான். கட் பண்ணா இப்போ ராத்திரி நேரம் மாமா வந்து காலிங் பெல்ல தட்டுறாரு. யாரும் கதவை திறக்கல. கதவை சாத்தி தான் திறந்துதான் இருந்திருக்குது. அதனால அவரே திறந்து உள்ள வராரு. உள்ள வந்தா மணி அடிக்கிற சத்தம், ஏதோ மந்திரம் சொல்லி ஜபிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. இவரும் சத்த வர்ற அந்த சாமி ரூம் நோக்கி மாமா மேல ஏறி வந்துட்டு இருக்கிறார். உள்ள வந்து பார்த்தா வெறும் டவுசரோட நெருப்பேத்தி பொணத்தை சுத்தி எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. டேய் டேய் அப்படின்னு சத்தம் போற டப்புன்னு திரும்பி பார்க்க அவர் ஒரு செகண்ட் பயப்படுவாரு. அப்படியே அங்க சீனு கட்டு. இதோட 4வது எபிசோடு இங்க முடியுது. கட் பண்ணி இப்போ அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன். மாமா இங்கயா இருக்கீங்க, வந்துட்டீங்களான்னு ரொம்ப ஆர்வமா பக்கத்துல வரான். பாருங்க, நான் கொடுத்தத தெய்வம் ஏத்துக்குச்சுன்னு காட்டுறான். இன்னைக்கு ஒரு பூசாரிய கூட்டு வந்து என்ன கேள்வி கேட்டீங்க, இப்ப அந்த பூசாரிய கூட்டுவாங்க, என்ன ஆண்டவர் ஏத்துக்கிட்டார், என்ன தெய்வம் ஏத்துக்குச்சு. கடந்த 2 வாரமா நான் கொடுத்ததையெல்லாம் தெய்வம் சாப்பிட்டுட்டு இருக்குது. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தி வந்தால, அவளோட சமையல்ல ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ சமைச்சு கொடுத்தது தான் தெய்வம் ஏத்துக்குச்சு. தெய்வத்துக்கு இப்ப என்ன பிடிச்சு போச்சுங்கிறாப்ல. அவ அங்க பிணாத்திக்கிட்டு இருக்கிற சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த தாந்திரிய காட்டுறாங்க. அவளோட கருவிழி தம்மா தூண்டா சின்னதா இருக்குது. ஒரு செகண்ட் பார்த்து பயந்து போனவர் அப்படியே கம்முன்னு கீழே இறங்கி வர்றார். ஒரு மாதிரி தடுமாற்றத்தோட வர்றாரு. கீழே வந்த மனுஷன் கேலண்டர்ல லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். கேலண்டர்ல அப்படி என்னத்தை பாக்குறாரு நமக்கு ஒன்னும் பிடிபடல. அடுத்து மாமா எங்க வந்திருக்கிறாருன்னா அந்த பழமையான சிலைகள் எல்லாம் விக்கிறான்ல, அவனை பாக்குறதுக்காக வர்றாரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. கடைசியா எப்போ அவனை பார்த்தேன்னு கேட்டா அந்த சிலையை எடுத்துட்டு போனதோட சரி, அதுக்கு பிறகு
பாக்கலங்கிறாப்ல. உடலை போன் பண்ணி வரையாடா வெளியில போலான்னு கூப்பிடுவேன். ஆனா அவன் கூட்டம்னு ஆகல, பார்ட்டி எல்லாம் வேண்டான்ட்டான். அதுக்கு பதிலா சுடுகாட்டுக்கு போலாமான்னு கூப்பிடுறான். எனக்கு ஒன்னும் புரியலங்கிறாப்ல. அந்த சிலையை எவ்வளவு நாளா நீ வச்சிருந்தன்னு கேட்க 2 நாள் இங்க இருந்ததா எடுத்து சொல்றாரு. ஏதாவது வித்தியாசமா உனக்கு தெரியலையா அப்படின்னு பெரியவர் விசாரிக்கிறார். ஒரு மேட்டர் இருந்தது, ஆனா அதை பத்தி நான் ஹீரோ கிட்ட சொல்லலன்னு ஆரம்பிக்கிறார். அது என்ன மேட்டர்னு உங்ககிட்ட சொல்றேன்னு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. இங்க வேலை பார்த்த ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணாரு, வேலையை விட்டு நின்னாரு. என்னடா அப்படின்னு கேட்கும்போது அந்த சிலையை பத்தி தான் ஏதோ சொல்ல வந்தாரு, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாப்ல. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த சிலையை நான் அவங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாதோன்னு தோணுதுங்கிறாப்ல. அப்புறம் நண்பரோட கையை பிடிச்சு இந்த சிலை உனக்கு எங்க கிடைச்சது, அவர்கிட்ட என்ன கூட்டு போன்னு மாமா கெஞ்சிறாரு. ஆபீஸ்ல பார்த்தா தனியா தான் லஞ்ச் சாப்பிடறதுக்காக நம்ம ஹீரோ வந்து உட்கார்றான். கூட யாருமே ஒட்டல, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இவன் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பாடை கொட்டுறான். அப்புறம் அதுக்கு மேல குழம்ப கொட்டுறான். அப்படி கொட்டும் போதே சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்மெல்லு பயங்கரமா நார் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த நாத்தத்தை அவங்களால சகிச்சுக்க முடியல சுத்தி இருக்கிற ஆட்கள். இவனுக்குமே கொஞ்சம் கொமட்டத்தான் செய்யுது, ஆனாலும் அதையும் தாண்டி அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஒரு வாய்க்குள்ள போல அதுக்குள்ள கொமட்டல் அதிகமாக ஏற்கனவே உள்ள இருந்ததெல்லாம் வெளியில வாந்தியா வருது. முதலாளி பார்த்துட்டு கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு ரெஸ்ட் எடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கிறேங்கிறான் அவன். ஆனா முதலாளி ஒத்துக்கல. கண்டிப்பா நீ ஒரு வாரம் லீவ் எடுத்தே ஆகணும்ட்டாரு. போய் டாக்டரை போய் பாரு, செக்அப் எடுத்துக்கோங்கறாப்ல. டாக்டர் சர்டிபிகேட் இல்லாம நான் உன்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறார். டப்புன்னு எந்திரிச்சு அங்க இருந்து வெளியில வரான். இந்த பக்கம் சில கடத்த இடத்தை நோக்கி ஃப்ரெண்டு மாமாவை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அந்த பக்கம் சுடுகாட்டுல போய் நிக்கிறான் நம்ம பையன். அங்க ஒருத்தர் சாப்பிடறத கவனிச்சுட்டு இவனுக்கு சாப்பிடணும் போல தோணுது. ஒரு தள்ளுவண்டி கடையில போய் சாப்பாடு ஆர்டர் பண்றான். அங்க ஒருத்தர் தனக்கு ரொம்ப பசிக்கிறதா சொல்றாரு. உடனே தான் ஆர்டர் பண்ண ரொட்டியில பாதியை கொடுக்குறாரு. ஐயோ பாவமேன்ட்டு ஒரு பெரியவர் சந்தோஷமா அதை வாங்கிக்கிறார். பாதியா பிக்கும் போது பெரிய பகுதியை தான் பெரியவர்கிட்ட கொடுத்துருக்கான், சின்ன பகுதியை தான் அவன் சாப்பிடுறான். பெரிய பங்கு எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்கிறாரு. பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்கிற அவன் சந்தோஷமா அதை சாமி கும்பிட்டுட்டு ஒரு கடி எடுத்து சாப்பிடறாப்ல. அவர் பேர் ஏதோ கிருஷ்ணரா, மைத்ரா ஃபேமிலியை சேர்ந்தவரா. நீ என்ன குடும்பம் அப்படின்னு விசாரிக்கிறார். முகர்ஜி குடும்பத்தை சேர்ந்தவனா இவன். அப்பா பேர் என்னன்னு விசாரிக்கிறார். அஜய் முகர்ஜின்னு எடுத்து சொல்றாரு. என்ன வேலை பார்த்தாருன்னு விசாரிக்கிறாரு. ஏன் நீங்க இதெல்லாம் கேக்குறீங்கன்னு உடனே கோவப்படுறான். அப்புறம் ப்ரொஃபசர் வேலைங்கிறான். சொல்லிக் கொடுக்கறது எவ்வளவு புனிதமான வேலை தெரியுமான்றாரு அந்த பெரியவர். நானும் ஒரு டீச்சர் தாங்கிறாரு கிருஷ்ணா. எங்க குடும்பத்துக்கே சொல்லிக் கொடுக்கறதுனா பிடிக்குங்கிறாரு பெரியவர். அப்ப நீங்களும் டீச்சரான்னு கேட்டா அந்த மாதிரிங்கிறாப்ல ஏதோ 1-2 புக் எழுதி இருக்கிறாப்ல. எப்படி வழிபடணும், எப்படி சடங்கு பண்ணணும்ன்றத பத்தி எல்லாம் எழுதி இருக்கிறாரா. நீங்க நானும் பார்க்கணுங்கிறது விதிங்கிறாரு. உங்களுக்கு தாந்திரிகம் தெரியுமான்னு உடனே நம்ம பைய விசாரிக்கிறேன் அவர்கிட்ட. கிருஷ்ணரோ தெரியுங்கிறாப்ல தலையாட்டுறார். மெதுவா எந்திரிச்சு பக்கத்துல வந்தவர், தாந்திராங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி இல்ல, உலகிலேயே மிகப்பெரும் சக்தி வாய்ந்தது அன்புதான் எடுத்து சொல்றாப்ல. அப்புறம் நம்ம ஹீரோ கையில ஒரு கல்ல கொடுக்கிறார். கண்ணாடி மாதிரி ஒளிருது. கழுத்துல இதை எடுத்து போட்டுக்கோ, எக்காரணத்தை கொண்டும் இதை கலட்டாதன்னு நம்ம ஹீரோ கழுத்துல போட்டு வர்றாரு கிருஷ்ணா. நான் கொடுத்திருக்கிற இந்த டாலரோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா இது தானா என்கிட்ட வந்து சேர்ந்துருங்கிறாப்ல. எவன் ஒருத்தன் பசிக்குதுன்னு கேட்கறவங்களுக்கு சோறு போறானோ அவனை தெய்வங்கள் கைவிடாது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அவரு. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். அந்த பக்கம் மாமா பேச ஆரம்பிக்கிறார். தனக்கு கல்யாணமால, குழந்தை இல்ல, சொந்த பந்தம் இல்ல, நம்ம ஹீரோ மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம், அவனோட ஒரே கார்டியன் நான் தான். இப்ப அவன் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கான்னு தோணுது. அந்த சிலை மேல வெறியா இருக்கிறான். உயிருக்கே ஆபத்தா போயிடும் போல பயமா இருக்குது. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னையே என்னால மன்னிக்க முடியாது. நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும். ப்ளீஸ் சொல்லுங்க, அந்த தெய்வம் யாரு, அந்த சிலை எந்த தெய்வத்தோடது? நான் கொடுத்த அந்த சிலை 10 மகா வித்யாஸ்ல 9வது கடவுள், அறிவின் கடவுள் தேவி மாதங்கியா. அந்த தெய்வத்தோட பேரு மாதங்கி தெய்வம். நாளைக்கு முழு நிலவு பௌர்ணமி கரெக்டா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்கிறாரு மாமா. அப்படின்னா நாளைக்கு தான் அவனோட கடைசி நாள் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. நம்ம பையன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். வீடு ஃபுல்லா தூசி தொட்ட. ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் தூசியா கிடக்குது. இவ்வளவு நாள் அதை கவனிக்கல, இப்பதான் அவன் கவனிக்கிறான். அவன் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ல கூட நாத்தம். ட்ரெஸ்ஸை துவச்சு பல நாட்கள் ஆச்சு போல. இவ்வளவு நாளா அதுவும் அவனுக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்பதான் லைட்டா ஸ்மெல் தெரியுது. அடுத்து அங்க சாப்பாடு கொட்டி கிடக்குது. தாந்திரி தாந்திரின்னு கத்திட்டு அவளை தேடி மேல வர்றான். துணியெல்லாம் துவச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, துவைக்கலையா, கதவை தரான்னு சத்தம் போடுறாரு. வீட்டையும் கூட்டலையான்னு கேட்கிறாரு. தனக்கு உடம்பு சரியில்லைங்கிறா அவ. தெய்வத்தை கும்பிட்டுட்டு போய் படுங்கிறா. நாளைக்கு பேசிக்கலாங்கிறா. இவனு கம்முன்னு திரும்பி போயிடுறான். அவன் போன பிறகு லைட்டா கதவை திறந்து ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி 1 மாசத்துக்கு முன்னாடி அத்தையை காணமேன்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு விசாரிக்கிறான். நீங்க தானே கேஸை க்ளோஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னு போலீஸ்காரங்க பேசுறாங்க போன்ல. நானா அப்படின்னு குழம்புறாரு. ஆமா ஆமா சரி சரி அப்படின்னு போனை கட் பண்ணிட்டான். இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரம்ம திரும்புது போல. யாரோ இவனை வாட்ச் பண்றாப்லயே நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு தான் நண்பனுக்கு போட்டோ போட்டு எப்படா இருக்க அப்படின்னு விசாரிக்கிறார். உதவி தேவைங்கிறார். எங்க அத்தகாரிய காணோம், அவளை காணமேன்னு போட்டோ போட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணணும், ஒரு விளம்பரம் கொடுக்கணும், கொடுக்குறியான்னு விசாரிக்கிறார். என் சொந்த குழுவம் மாதிரிங்கிறாப்ல. உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க, ஓகே நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட பேசினா ஒரு விளம்பரத்தெல்லாம் போட்டு விடுவாருன்னு கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறாங்க போல தெரியுது. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி சில பேய்கள் பக்கத்துல வரத அவன் உணர்றான்னு நினைக்கிறேன். பயந்துகிட்டே டப்புன்னு திரும்பி பாருங்க, பேய்கள் இல்ல. ஏன்னா
அவன் கையில அந்த டாலரை வேற புடிச்சுக்கிட்டு தான் திரும்பி பார்த்தான். காலையில எந்திரிச்சது எத்தனை சிகரெட்டை ஊதித்தலாம் தெரியல. அப்புறம் அந்த சிகரெட் துண்டுகள் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் மறுபடியும் தாந்திரியோட ரூமை போய் தட்டுறான். தாந்திரின்னு கத்துறான். தட்டும் போது கதவு திறந்துருது. உள்ள வந்து பார்த்தா அவளை காணோம். அப்புறம் வீட்டோட கொல்லப்புறத்து பக்கம் வந்து பாக்குறாங்க. இங்க வந்து பார்த்தா விதவிதமா ஏகப்பட்ட உயிரினத்தை கொன்னு அதோட ரத்தத்துல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க போல தெரியுது. இது எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. பயங்கரமா கொமட்டிக்கிட்டு வருது அவனுக்கு. தாந்திரின்னு கத்திட்டு வந்தா உள்ள அவ இருக்கிறா. என்னது அப்படின்னு வந்து விசாரிக்கிறான். என்னத்தையோ கொன்னு என்னென்னமோ நடந்துட்டு இருக்குதுன்னு விசாரிக்கிறான். இவ உடனே சீனை போட ஆரம்பிச்சிடறா. ஃபர்ஸ்ட் கோவப்படும் போது அவளோட உண்மையான முகத்தை நமக்கு பாக்குறோம் பாருங்க. நமக்கு தெரியுது, ஆனா அவனுக்கு அது தெரியல. லைட்டா பேச்ச மாத்துறதுக்காக நேத்து ராத்திரி நம்ம கடவுளுக்கு கொடுத்தத கடவுள் ஏத்துக்கல, என் சமையல்ல தான் ஏதோ குறை இருக்கு போல, இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் லேட்டா வாங்க, சிறப்பா சமைச்சு வைக்கிறேன், கடவுளுக்கு கொடுத்து பார்ப்போம், கடவுள் நம்மளோட ஆஃபரிங்க வாங்கிக்கிற வரைக்கும், நாம கொடுக்கறத சாப்பிடுற வரைக்கும் நாம விடக்கூடாது அப்படிங்கிறா. இதோட 5வது எபிசோடு முடிஞ்சிருது. அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் இந்த சீரிஸோட கடைசி எபிசோடு, கிளைமேக்ஸ் எபிசோடு, 6வது எபிசோடு. 6வது எபிசோடு கிளைமேக்ஸ் எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல சிகாட்சேவை ஆண்டு வந்துட்டு இருக்கிற அரசர் பேரு டென்ஜின் கியாட்ஷோ. அவர் ஒரு புரட்சிக்காரர். அவரு திபெத்தோட பேரரசர் ஜாம்யாங் டார்ஜே அவருக்கு எதிராக நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கிற போல. புரட்சி பண்றவரை அரசரால ஒண்ணும் பண்ண முடியல, திபெத்திய அரசரால ஒண்ணும் பண்ண முடியல. புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவரோட பொண்ணை தூக்குனாதான், பொண்ணை கொன்னாதான் அவனுக்கு புத்தி வரும், அவனை பலவீனப்படுத்த முடியும்னு திபெத்திய அரசர் முடிவு பண்றாரு. மன்னரோட உத்தரவின் பேர்ல அந்த பொண்ணு சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்க. விஷத்தை கலந்துட்டாங்க. விஷம் சாப்பிட்ட அந்த பொண்ண வேற ஒரு சாமியார் வந்து காப்பாத்திட்டார் போல தெரியுது, குணப்படுத்திட்டார் போல தெரியுது. இப்போ யுத்தத்தை தவிர வேற வழி இல்ல. யுத்தத்துக்கான வேலைகள்ல மன்னர் ஈடுபடுறாராம். புரட்சி பண்றவனுக்கு கொடுக்க போற அந்த தண்டனை ரொம்ப கொடூரமானதாக இருக்கணும். இனி யாருமே புரட்சி பண்ண யோசிக்க கூடாதுன்னு மன்னர் உத்தரவு போடுறார். ஆனா மன்னருக்கு தெரியாது அந்த பொண்ணோட விஷத்தை முறியடிச்ச அந்த வைத்தியர் யாருன்றது, அந்த சாமியார் யாருங்கிறது மன்னருக்கு தெரியாது. ஆனா அந்த சாமியார் கும்பிட்டு இருக்கிற சாமி என்ன தெரியுமா? நாம பார்த்துட்டு இருக்கிற அந்த சிலையை தான் தெய்வமா கும்பிட்டு இருக்கிறார் போல தெரியுது. அடுத்த நாள் காலையில பார்த்தா மன்னர் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேரும், ராணி உட்பட, இளவரசர் உட்பட எல்லா பேருமே இறந்து போயிட்டாங்களாம். தீராத வியாதி, வாந்தியில ரத்தத்தை வாந்தி எடுக்கிறாங்க. ராஜ வைத்தியரால கூட ராஜ குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அடுத்து மன்னர் உட்பட அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரே நாள் ராத்திரி இறந்து போயிடுது. அந்த பொண்ணை விஷத்துல இருந்து முறியடிச்சவர், அந்த ராஜ குடும்பத்தையே மொத்தமும் ஒண்ணுமில்லாம பண்ணவர், அந்த வைத்தியர்னு சொல்லலாம், சாமியார்னு சொல்லலாம். அவரு இப்ப இந்த கதை சொல்லிட்டு இருக்கிற இந்த பெரியவரோட மூதாதையரா, இவங்க வம்சத்தை சேர்ந்தவர் தான் அவர் போல தெரிய வருது. அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக மூதாதையர் அவரு கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்திருக்கிறார். அதன் பிறகு இந்த குடும்பத்துக்கு இவங்க தான் குடும்ப வைத்தியராவே ஆயிட்டாங்க. அந்த பொண்ணோட விஷத்தை முறியடிச்சார்ல, அவரு தன்னோட 30 வயசுல திபெத்துக்கு போனாரா. அங்க ஒரு தாந்திரிக குரு கிட்ட வஜ்ராயன தாந்திரியத்தை கத்துக்கிட்டாரா. அவரோட குருவோட உத்தரவின் பேர்ல தான் விஷத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த புரட்சிக்காரரோட பொண்ணை அவரு காப்பாத்தினாரா. அது மட்டும் இல்லாம புரட்சி பண்ணவர்கிட்டையும் ஒரு வாக்கு கொடுத்தாரா, ராஜ குடும்பத்துல யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு. ஆனா அந்த மாதிரி உதவி பண்ணணும்னா அதுக்கு எனக்கு ஒரு அருமையான சிலை செய்யக்கூடிய சிற்பி வேணும், கொல்ல வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரிக்வெஸ்டா இருந்தது. அந்த நாட்டுல இருக்கிற ஒரு சிறந்த சிற்பியை தேடி பிடிச்சு கூட்டியாந்து கொடுத்துட்டாரு. அவரோட உத்தரவின் பேர்ல, யாரு அந்த 30 வயசுலயே தாந்திரிகத்தை கத்துக்கிட்டார்ல இவங்களோட மூதாதையர், அவரோட உத்தரவின் பேர்ல அவர் எப்படி சொல்றாரோ அப்படி ஒரு சிலையை வடிக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த சிலையை உருவாக்குனதற்கான நோக்கமும் நிறைவேறிடுது. ஏன்னா அந்த ராஜ குடும்பத்தையே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டார்ல. ஆனா அதுக்கு பிறகு இவர் பண்ணதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைக்கிறாப்ல. அதுக்கு பிறகு இந்த சிலை தப்பான ஒரு ஆள் கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் அந்த சிலையை ரொம்ப ரகசியமா இந்தியாவுக்குள்ள பெங்காலுக்கு கொண்டு வந்துட்டாராம். அப்படி இங்க வந்த பிறகு அந்த சிலைய அவரோட வம்சத்தவரை நாங்க சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். கடந்த 600 வருஷமா எங்க கிட்ட தான் அந்த சிலை இருந்தது. குடும்பத்தை நல்லா ஜொலிக்க வச்சது அந்த சிலை, அந்த கடவுள். ஆனாலும் என்னோட மூதாதையர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவை கொடுத்திருந்தார். ஒரு கால் இந்த குடும்பம் இந்த வீட்டை விட்டு வெளியேறணுங்கிற ஒரு சூழல் வந்தா அப்ப இந்த சிலைய யாருக்காவது கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது அவரோட உத்தரவா. அப்படி கொடுக்காம அதே வீட்டுல வச்சுட்டு பாலடைஞ்சு போட்டுன்னு விட்டுட்டு போனா மிகப்பெரிய அனர்த்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதனாலதான் நான் அந்த சிலைய இவர்கிட்ட ஒப்படைச்சேன்னு எடுத்து சொல்றாரு. பிளாஷ்பேக்லயும் அதை நமக்கு காட்டுறாங்க. சரி, இப்போ இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு கேட்டா அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம், மனுஷங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு அசால்ட்டா பேசுறாப்ல. அதே சமயம் இங்க ஆபீஸுக்கு வந்த நம்ம ஹீரோ டாலரை உள்ள தூக்கி போட்டுட்டு ஜம்முன்னு அன்னைக்கு வேலைக்கு வராரு. முதலாளியும் என்னன்னு விசாரிக்கிறாப்ல. ரொம்ப மச் பெட்டரா ஃபீல் பண்றேங்கிறா. முதலாளியும் சரி வேலையை பாருன்ட்டு போயிட்டாரு. கடந்த சில நாட்களா என்னாச்சுப்பா உனக்கு அப்படின்னு கேட்டா என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, இப்பதான் ஓரளவு தேறி வர்றேன், போன மாசம் சேல்ஸ் ரிப்போர்ட் என்னங்கறத கொஞ்சம் அமுச்சு விடு அப்படின்னு கேக்குறாரு. ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில காரு ரிப்பேர் ஆயிடுச்சா. காரு ரீசேல்ல வாங்கியிருக்கிறாப்ல. எங்க என்ன ஆனாலும் 2 வருஷத்துக்கு மெக்கானிக் அனுப்பிச்சு நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி கூப்பிட்டா நாங்க பிஸி, நாளைக்கு வரோம்னு இது பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. காண்டாயி போனை கட் பண்ணிட்டாப்ல. ஆனா வீட்டுக்கு போய் சேர வேண்டிய மனுஷன் வண்டி ரிப்பேர் ஆனதுனால வேற ஒரு ஓலாவை புக் பண்ணி வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. கரெக்டா வந்து இறங்குவான். பவர் கட் அந்த ஏரியாவுக்கு சுத்தமா வெளிச்சம் இல்ல. கரெக்டா வீட்டுக்குள்ள போகும்போது மாமா வந்துடுறாரு. அவனை நிப்பாட்டுறாரு. நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறாரு. நல்லா இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறான் அவன். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன சொல்லியிருப்பேன் என்ன செஞ்சிருப்பேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, மன்னிச்சிருங்கிறாப்ல. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல தம்பிங்கிறாரு மாமா. நீ இப்ப பெரிய ஆபத்துல இருக்கேங்கிறாரு. என்ன ஆபத்துன்னு விசாரிக்கிறான். உடனே மேல பாக்குறாரு. நீ நினைக்கிறாப்ல தாந்திரி ஒரு சாதாரண மனுஷி இல்ல அப்படின்னு எடுத்து சொல்றாரு. சரஸ்வதி தேவியோட தாந்திரீக வடிவம் தான் அந்த 9வது தெய்வமான மாதங்கி தெய்வமா. அதனாலதான் சரஸ்வதியோட வீணை இந்த சிலையில கையில இருந்ததுன்னு எடுத்து சொல்றாரு. மாதங்கி தெய்வத்தை புத்திஸ்டுக தாந்திரிகத்தை வழிவகையா வழிமுறையா கொண்டவங்க எல்லாம் கும்பிட்டு இருந்திருக்காங்க போல. ஆமா, இந்த மாதங்கி தெய்வத்தை கும்பிடுறதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான சடங்குகள் இருக்கா, ஏதாவது எப்படி கும்பிடணும்னு வழிமுறைகள் இருக்கான்னு மாமா விசாரிச்சிருப்பாப்ல. வழி இருக்கான், ஆனா ரொம்ப கஷ்டமான சடங்கா அது. இந்த மாதங்கி தெய்வத்துக்கு சண்டாலினின்னு ஒரு பேரு உண்டு போல. எதையெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கணுமோ, எதெல்லாம் அசிங்கம் துர்நாற்றம் நினைக்கிறோமோ, எதெல்லாம் விட்டொழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் காக்கணும்னு நினைக்கிறது தான் அந்த மாதங்கி தெய்வமா. அதை கும்பிட்டதுல அந்த பையன் தப்பு பண்ணிருக்கான். தன் சாவை அவனே தேடிக்கிட்டான்னு எடுத்து சொல்றாரு. கொஞ்ச நாட்களுக்கு அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாதான். மனசை இழப்பானா, அடுத்து யோசிக்கிறதா இழப்பானா. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வாழவே வேண்டான்னு நினைப்பானா. தான் ஃப்ரெண்ட்ஸுக விட்டு குடும்பத்தை விட்டு விலகி போவானா. அப்புறம் இப்படி தனிமையை விரும்புற அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஆளை தேடி ஒரு டீமன் வருமா. அந்த டீமனை எப்படி அடையாளம் கண்டதுன்னு கேட்டா கண்டிப்பா மனித ரூபம் எடுத்து வருமா. அது வந்தாலே அந்த வீட்டுல மரணம் நிச்சயமா. லாஜிக்கா சொல்ல முடியாத பல விஷயங்கள் அந்த வீட்டுல நடக்குமா. வீட்டுல இளவு விழுமா, மனசை இழப்பானா, ப்ராப்பர்ட்டியை இழப்பானா, ரெப்புடேஷனை இழப்பானா, எல்லாத்தையும் இழப்பானா. இதெல்லாம் பண்றதுக்கு எத்தனை நாட்கள் அந்த டீமன் எடுத்துக்கோ அப்படின்னு கேட்டா 15 நாட்கள் எடுத்துக்குமா. பௌர்ணமி நிலவப்பதான் அவன் வாழ்க்கையில அது வந்திருக்கும். அதே மாதிரி அடுத்த பௌர்ணமிக்குள்ள அவனை முடிச்சு விட்டுரும். கடைசியா அவனையே அந்த 9வது தெய்வமான மாதங்கி தெய்வத்துக்கு பலி கொடுத்துருமா. இதை எல்லாத்தையும் அவன் மாமா எடுத்து சொல்றாரு. மாமா எடுத்து சொல்லும் போதுதான் இவனும் யோசிக்கிறான். அந்த தெய்வம் கேட்டாப்லயே பசிக்குது சோறு போடுங்கன்னு அதே மாதிரியே இவ கேட்டிருப்பா. அப்புறம் அசைவத்தை படைக்க சொல்லி இவ தான் கொடுத்திருப்பா. எல்லாம் ஒத்து போகுது. அந்த டீமன் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட முடியாதான். கொமட்டிக்கிட்டு வருமா, வலுக்கட்டாயமா தான் உள்ள தள்ளணுமா. வீட்டுல நிறைய முன்னப்பண்ண தெரியாத சடங்குகள் எல்லாம் அந்த டீமன் செஞ்சு வைக்குமா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உண்மைதானு நல்லா தெரியுது. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்னா இப்ப நான் வீட்டுக்குள்ளேயே போக வேண்டாமே. நாளைக்கு காலையில வந்து சிலையை தூக்கி போட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னா அந்த பையன் கேட்கறான். நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி செய்ய முடியாதுங்கிறாரு மாமா. அந்த டீமன் அவ்வளவு ஈஸியா அவனை விட்டுட்டு போகாது. நாம நேருக்கு நேரா அதை சந்திச்சு அதை தோற்கடிக்கணும்னு எடுத்து சொல்றாரு. பயப்படாதங்கிறாரு. நான் இங்கதான் இருக்கிறேங்கிறாரு. வானு கூப்பிட்டு உள்ள போறாரு. மெதுவா உள்ள வராங்க. மேல ஏறாங்க. அந்த சாமி ரூமுக்குள்ள வராங்க. இங்க பார்த்தா இருக்கிற எல்லாம் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இவ மோகினி படத்துல பார்த்தாப்ல தான் காலையே விறகாக்கி ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கா. அவ சமைக்கிறதுக்கு ஒரு கையத்தான் சமைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கையில இருக்கிற விரலை உத்து பார்த்தா தெரியும் அவ சமைச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டுல இருந்து காணாம போன அந்த அட்டைய. அத்தகாரி காணாம போனால அவளை தான் இத்தனை நாளா சமைச்சு இவனுக்கும் சாப்பிட கொடுத்திருக்கிறா. இவன் கும்பிட்ட அந்த மாதங்கி தெய்வத்துக்கும் சாப்பாடா பரிமாறி இருக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரம் பொறு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய படைகள் தயாராயிடும்னு சொல்றா. அரண்டு போறாங்க இவங்க. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் அவ சமைச்சிட்டு இருந்திருக்கிறா போல தெரியுது. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து பயங்கரமா ஆத்திரமா வருது. இப்போ அந்த டீமனோட உண்மையான ரூபத்தை இவனால பார்க்க முடியுது. இன்னைக்கு மாதங்கி தெய்வத்துக்கு ஒரு பெரிய படையில போட போறேன் அப்படின்னு சொல்றா. உன்னை என்ன பண்ண பாருன்னு இவன் அடிக்க போக மாமனை பிடிச்சு தள்ளி விட்டுருச்சு. அடுத்து நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு அப்படியே இருக்க ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோவோட கழுத்துல இருக்கிற அந்த டாலர் அது அப்படியே ஒளிர ஆரம்பிக்குது. அதோட பவர்ல இவ 10 அடி பின்னாடி போய் விழுகிறா. அப்படியே அந்த டீமன் செவத்துல பல்லி மாதிரி ஏற ஆரம்பிக்கிறா. அந்தரத்துல நிக்கிறா, மிதக்கிறா. ஏதோ மந்திரங்களை முழங்க ஆரம்பிக்கிறா. அப்படி மந்திரங்களை முழங்க ஆரம்பிக்க இவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணும். உன் கழுத்துல இருக்கிற அந்த டாலரை கலட்டுன்னு அவதான் ஏதோ வசியம் பண்ண பாக்குறா. பின்னாடி வேற பேய்கள் சூழுது. எல்லாம் கோரஸா டாலரை கலட்டுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இவனும் கொஞ்சம் கொஞ்சமா மதி மயங்க ஆரம்பிக்கிறான். அந்த டாலரை கையில பிடிச்சிட்டான். அத்து போட்டா. அப்படி அத்து போட்ட பிறகுதான் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற பேய்களை அவனால பார்க்க முடியுது. அந்த டீமன் வேற அங்கங்க மறைஞ்சு சக்திகளை காட்டி இன்னும் மிரட்டிக்கிட்டு இருக்கு இவனை. அப்படியே அவன் பக்கத்துல நெருங்கி கழுத்தை பிடிச்சு வீசி எரியுது. அப்புறம் தரையில முட்டை வைக்குது. அப்புறம் பொலிர்னு அரையுது. அடி வாங்கி இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது தான் மாமா அங்க விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறார். மாமா செத்து போயிட்டாப்லயோ, தான் மேல எவ்வளவு பாசமா இருந்தாருன்னு நினைச்சு பாக்குறார். அப்புறம் தான் அம்மா தான் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்கிறத நினைச்சு பாக்குறார். அடுத்து அத்தகாரி வளர்த்தால அவ எவ்வளவு பாசமா இருந்தாங்கிறதையும் நினைச்சு பாக்குறார். ஆனா அவங்களையே சமைச்சால இவ அதையும் நினைச்சு பாக்குறார். இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லானது அன்புதான் அன்னைக்கு கிருஷ்ணர் சொல்லிட்டு அந்த டாலர் கொடுத்தது திரும்ப இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. எக்காரணத்தை கொண்டு அதை கலட்டாதுன்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. அதை அத்து போட்டதும் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. கீழே பக்கத்துல தான் அது கிடக்குது. டீமன் இவனை கொல்ல போற சமயம் கொஞ்சம் எக்கி அங்க கடந்த அந்த டாலரை ஒரு வழியா தொட்டுட்டார். கையில எடுத்துட்டா. அந்த டாலரை அப்படியே அந்த டீமனோட நெத்தி பொட்டுல வைக்கிறான். அப்படி நெத்தி பொட்டுல புனிதமான இந்த டாலரை வச்சதும் அடுத்த நொடி அந்த டீமன் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் மாமன் கிட்ட ஓடி போய் மாமனை உசுப்ப பார்த்தா மாமனோட உடம்புல
மூச்சு காத்து இல்ல. இப்போ டீமன் தொல்லை முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் அந்த சிலைய என்ன பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வரல இல்ல. இப்போ அந்த சாமி ரூம் பக்கத்துல போறா. சாமி ரூம் கதவை திறந்தாச்சு, உள்ள வந்துட்டா. அந்த சிலை முன்னாடி உட்கார்ந்து அந்த சிலையவே உத்து பாக்குறா. நல்லா நீங்களும் உத்து பார்த்தா தெரியும், அந்த சிலையோட கண்கள்ல ரத்த கண்ணீர் வடிஞ்சிருக்கிறது நீங்க கவனிக்கலாம். அப்படியே அங்க சீனு கட்டு. அப்புறம் பார்த்தா, ஓ இன்னும் மாமா சாகலங்க, உயிரோட தான் இருக்கிறார். கழுத்துல கொஞ்சம் பலமான அடி போல காலர் போட்டு இருக்கிறாப்ல. எவ்வளவு நாளா அப்படி படுத்து கிடக்குறேன்னு கேட்க, கிட்டத்தட்ட 2.5 நாளா மயக்கத்துல இருந்ததா சொல்றாரு. மித்தபடி நல்லா இருக்கிறீங்க, ஒண்ணும் இல்லைன்றாரு. அந்த சிலையை என்ன பண்ணனு தான் எந்திரிச்சதும் முதல் கேட்கிறாப்ல. அந்த சிலையை நம்மால என்ன பண்ணாங்கிறத இன்னைக்கு நம்ம காட்டுறாங்க. பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில அந்த சிலையை பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நதியில தூக்கி போட்டான். ஒரு வழியா அந்த சிலையை தூக்கி போட்டாச்சு. அப்படி நதியில அடித்து செல்லப்பட்ட அந்த சிலை எங்கேயோ போய் கரை ஒதுங்கி இருக்கும். ஒருத்தன் வேலை போச்சு, குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னு சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். உச்சா போன இதை வர்றேன்னு அந்த பக்கம் போய் உச்சா போயிட்டு இருக்கிற சமயம் பயங்கர வெளிச்சத்தோட எதுக்கு மாதகி தெய்வம் வந்து நிக்குது. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்குது. பார்த்து பதறி போய் இந்த பையன் ஆன அலறுவான் பாருங்க. அதோட இந்த சீரீஸை முடிச்சுக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சுல. வேற ஒரு நல்ல கதையில இதே மாதிரி மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.